नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवती नैष्टुकी। निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबद भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः। ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपः कदा माह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तुते। तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे हरे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्कयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनधारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्यमीश्वरम्। हरिः ओं तत्सत्। कथाञ्चन स्मृते यस्मिन् दुष्करं दुष्करं भवेत् स्मरेति प्रीतं श्रीचैतन्य। नमस्ते जी। हरे कृष्णा। हरे कृष्णा मत आह्वानं। हरे कृष्णा। हरे कृष्ण माता जी। नमस्ते जी। हरे कृष्ण माता जी। नमस्कार माता जी। हरे कृष्ण। Points. हरे कृष्ण माता जी. பகவானை கோவிலில் பார்த்தவுடன் எழுந்து நமஸ்காரம் பண்ண வேண்டும். Okay. பகவானை உள்ளபடியே புரிந்து கொள்வது கைவல்யம். பக்தியில் உள்ள சந்தோஷம்தான் உண்மையான சந்தோஷம். ஆன்மீக சந்தோஷம் பலன்களுக்கு அப்பாற்பட்டது. பகவானின் புகழை கேட்பதும் உச்சரிப்பதும் இங்கு துவத் குணவாத சீது என்று அழைக்கப்படுகிறது. ஓகே, தேங்க் யூ. ஹரே கிருஷ்ண மாதாஜி. எஸ் மாதாஜி. பிறப்பும் இறப்பும் காட்டு தீயோட ஒப்பிடப்படுகிறது. காட்டு எப்படி காய்ந்த அந்த மரக்கட்டைகள் யாரோட உதவியும் இல்லாம தீப்பிடிச்சு எறிகிறதோ அந்த மாதிரி பிறப்பும் இறப்பும் வருது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த காட்டு தீயை அணைக்கணும்னா மலையில இருந்து மேகம் மழையா பொழிஞ்சா மட்டும்தான் காட்டு தீயை அணைக்க முடியும். அந்த மலை மேகம் ஆன்மீக குருவோட ஒப்பிடப்படுகிறாங்க. அந்த ஆன்மீக குரு நமக்கு கிருஷ்ணரை பத்தின அந்த உணர்வை சொல்லி அது நிலையாகும் போது நமக்கு அது அணைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரார் சொல்லியிருக்காங்க. ஸ்ரீமத் பாகவதம் 3வது ஸ்கந்தம் 21வது அத்தியாயம் மனுவுக்கும் கர்தமனுக்கும் இடையே உரையாடல். ஸோ இந்த பகுதியை தான் நாம படிச்சுட்டு இருக்கோம். கர்தம முனிவர் பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணார், பௌதிக லாபங்களுக்காக உங்ககிட்ட வரக்கூடாது, ஆனாலும் என்ன பண்ணிருக்கேன், நானும் அப்படிதான் வந்திருக்கேன், எனக்கு ஒரு நல்ல மனைவி வேணும். ஸோ பிரபுபாதர் அழகா சொல்றார், 4 விதமான உடல் தேவைகள் இருக்கு. உண்ணுதல், உறங்குதல், தற்காத்து கொள்ளுதல், அதுக்கப்புறம் இனப்பெருக்கம் செய்தல்.
ஆனா இந்த தேவைகளை எப்படி நிறைவேற்றிக்கணும் அப்படின்னா வேதங்கள் காட்டிய வழியில நிறைவேற்றிக்கணும். உடல் தேவைகளை சாப்பிடணும், அதை பிரசாதமா சாப்பிடணும். அதே மாதிரி இனப்பெருக்கம், உடல் உறவு அப்படின்னா அது கண்டிப்பா விவாக சம்ஸ்காரம் மூலமா தான் இருக்கணுமே தவிர திருமணத்திற்கு புறம்பான உறவு கூடாது. அதுதான் தவறான ஆண்பெண் உறவுன்னு சொல்றது. அதுக்கு அடுத்தது நாம பகவானுடைய சேவையில எப்பவுமே ஈடுபடணும். இது நம்மை பாதுகாக்கும். இதெல்லாம் தான் நாம தெரிஞ்சுக்கிறோம். பதம் 18 படிக்கணுமா? ஆமாங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. 18 தான். தேங்க்யூ. நதே ஜராஷ பிரம்மி ராஜுர்யேஷாம் த்ரயோதசாரம் த்ரிசதம் ஷஷ்டி பர்வ ஷன்னேமி அனந்த சதி யத்ரிநாபி கராலஸ்ரோதோ ஜகத் ஆச்சித்யதாவத். மொழிபெயர்ப்பு பொருளை வழங்கியவர் தேவதராச பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். 3 ஆரங்களை கொண்ட உங்கள் சக்கரம் என்றும் அழியாத பிரம்மனின் அச்சில் சுழல்கிறது. அது 13 ஆரங்களும் 360 இணைப்புகளும் 6 விளிம்புகளும் அதன் மேல் செதுக்கப்பட்ட எண்ணற்ற இலைகளும் கொண்டது. படைக்கப்பட்ட பொருள்களின் வாழ்நாளை துண்டித்தாலும் அச்சம் தரும் சுழற்சி வேகமுடைய இந்த சக்கரம் பகவானுடைய பக்தர்களின் வாழ்நாளை தொட முடியாது. ஸோ காலச்சக்கரம் அது பகவானுடைய ஒரு சக்தி. அது பக்தர்களை ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறத சொல்ற. கௌரவ பிரபு படிக்கிறீங்களா பொருளுரை? பொருளுரை ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். பக்தர்களின் வாழ்வில் ஒரு சிறு பகுதியை கூட காலத்தின் போக்கு பாதிக்காது. பக்தி தொண்டினை சிறிய அளவில் செயல்படுத்தல் மிகப்பெரிய ஆபத்திலிருந்து ஒருவரை காக்கும் என்று பகவத்கீதையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மிகப்பெரிய ஆபத்து என்பது ஆன்மா ஒரு உடலில் இருந்து இன்னொரு உடலுக்கு மாறி செல்வதாகும். பகவானுக்கு செய்யும் பக்தி தொண்டு மட்டுமே இந்த மாற்றத்தை நிறுத்த முடியும். வேத இலக்கியங்களில் அறிவினா ஸ்ருதிம் தரந்தி என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. பகவானின் கருணை இல்லாமல் ஒருவரால் பிறப்பு இறப்பு எனும் சக்கரத்தை தடுத்து நிறுத்த இயலாது. பகவானின் உன்னதமான இயற்கை மற்றும் அவருடைய செயல்பாடுகள், அவரின் தோற்றம், அவரின் அருவ நிலை முதலியவற்றை புரிந்து கொண்டால் மட்டுமே ஒருவரால் இறப்பு சக்கரத்தை நிறுத்தி பகவானிடம் மீண்டும் செல்ல முடியும். கால அளவானது வினாடிகள், மணிகள், மாதங்கள், ஆண்டுகள், பிரிவேளைகள், பருவங்கள் முதலிய பல சிறு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இந்த பிரிவுகள் வேத இலக்கியத்தில் ஜோதிட கணிப்புக்கு ஏற்றபடி இந்த பாடலில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ருது எனப்படும் 6 பருவங்கள் உள்ளன. சாதுர்மாசிய எனப்படும் 4 மாதங்கள் கொண்ட பிரிவேளை உள்ளது. 4 மாதங்கள் கொண்ட 3 பிரிவேளைகள் ஒரு வருடத்தை முழுமையாக்குகின்றது. வேத ஜாதக கணிப்பின்படி 13 மாதங்கள் உள்ளன. 13வது மாதம் ஆதி மாசம் அல்லது மல மாசம் எனப்படும். இது ஒவ்வொரு 3ஆம் ஆண்டு சேர்க்கப்படுகிறது. ஆயினும் கால அளவு பக்தர்களின் வாழ்வை அளவு கூட தொட முடியாது. கதிரவன் தோன்றி மறையும் பொழுது அது அல்லது வாழும் பொருட்களில் ஒளியினை எடுத்துக் கொள்கிறது. ஆனால் பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ளவர்களின் இருளாக செய்ய செல்ல இயலாது. காலம் இங்கு 360 இணைப்புகள் பருவங்கள் வடிவில் உள்ள 6 விளிம்புகள் நொடிகளில் வடிவில் எண்ணற்ற இலைகள் உள்ள பெரிய சக்கரத்துடன் ஒப்பிடப்படுகிறது. நீடித்த வாழ்வாக இருக்கும் பிரமனை ஆதாரமாக கொண்டு இது சுழல்கிறது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி. ஹரே கிருஷ்ணா. சோ பகவத்கீதையில 2வது அத்தியாயத்துல 40வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை கண்டிப்பா எல்லாரும் என்ன பண்ணணும்? மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். நேஹா விக்ரமநாசோஸ்தி பிரத்யவாயோ ந வித்யதே ஸ்வல்பமப்யஸ்ய தர்மஸ்ய த்ராயதே மகதோ பயாத். இந்த ஸ்லோகத்தை கண்டிப்பா எல்லாரும் என்ன பண்ணணும்? மெமரைஸ் பண்ணணும். நாளைக்கு மெமரைஸ் பண்ணி யாரெல்லாம் சொல்ல முடியுமோ சொல்லலாம். நேஹா விக்ரம நாசோஸ்தி பிரத்யவாயோ ந வித்யதே ஸ்வல்பமப்யஸ்ய தர்மஸ்ய த்ராயதே மகதோ பயாத். சோ இந்த பக்தி தொண்டுல கொஞ்சம் கூட குறைவோ இழப்போ கிடையாது. மிகச்சிறிய முன்னேற்றம் கூட மிகப்பெரிய பயங்கரமான ஆபத்திலிருந்து நம்மளை காப்பாற்றும்.
அந்த பயங்கரமான ஆபத்து என்ன அப்படிங்கறது இங்க பிரபா சொல்றார். ஆத்மா ஒரு உடல்ல இருந்து மற்றொரு உடலுக்கு போறதுதான் அந்த பயங்கரமான ஆபத்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு உடல்ல இருந்து ஒரு உடலுக்கு போறதுன்னா என்ன அர்த்தம்? இறப்பு இறப்பு மறுபிறவி. இறப்பு மறுபிறவிக்கு போறது. மறுபிறவி. நிறைய பேர் மறுபிறவி எல்லாம் நம்புறது கிடையாது இல்ல. இந்த பிறவியில இருக்கும், மறுபிறவின்னு என்ன இருக்குமா நம்புறது கிடையாது யாரும். ஆனா எதுக்காக நம்மளை சுத்தி இத்தனை ஜீவராசிகள் இருக்காங்க நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஏன் ஒரு எறும்பு இருக்கு, ஏன் கரப்பாம்பூச்சி இருக்கு, ஏன் பள்ளி இருக்கு, ஏன் எல்லாருமே மனுஷங்களா இல்ல, ஏன் எல்லாரும் ஒரே கரப்பாம்பூச்சியாவே இருந்திருக்கலாமே? ஒரு உயிரினம், நாமளும் ஒரு உயிரினம், ஏன் எல்லாரும் ஒரே மாதிரி இல்ல? சரி மனுஷனா இருக்கும், மனுஷங்க எல்லாரும் ஏன் ஒரே மாதிரி இல்லை, ஏன் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இல்லையா? காரணம் என்ன? கர்ம வினைகள். இதெல்லாம் நம்ம கொஞ்சம் புரிஞ்சாதான் இதெல்லாம் புரியும், இல்லைன்னா புரியவே புரியாது. நம்ம பாட்டுக்கு அப்படியே போயிட்டே இருப்போம். அது இருக்கு நம்ம இருக்கு, நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருப்போம். அதனால இந்த பிறப்பு இறப்பு, அதாவது மறுபிறவியை நிறுத்த முடியும். ஹரிம் வினான ஸ்ருதிம் தரந்தி. ஹரிம் வினான ஸ்ருதிம் தரந்தி அப்படிங்கிறது வேத வாக்கியமா சொல்லப்பட்டிருக்கு. பகவானுடைய கருணை இல்லாம இதை நிறுத்த முடியாது அப்படின்னு. அதுக்கப்புறம் ஏற்கனவே நாம கால அளவு பத்தி படிச்சோம். ஞாபகம் இருக்கா? தேர்ட் கேண்டோல காலக்கணிதம் எதுல ஆரம்பிச்சு படிச்சோம்? எதுல தொடங்குது காலக்கணிதம்? ஸ்லோகம் நம்பர் ப்ளீஸ். 2.40. காலக்கணிதம் எதுல தொடங்குச்சு? மாதாஜி பிரம்மாவுடைய காலகணம். என்ன பண்ணலாம்? காலக்கணிதம் எங்க தொடங்கணும்? லவா மாதாஜி. பகவானே காலமா இருக்கார். லவ கொஞ்சம் பரவாயில்ல, பகவான் கால ரூபமா வரார். அவரு வந்துட்டு போறார். நாம எங்க தொடங்கணும்? எப்படி பார்த்தோம் காலத்தை? அணுவில் இருந்து தொடங்கும் காலக்கணிதம். எதுல இருந்து தொடங்குனது? அணுவுல இருந்து தொடங்குனது இல்லையா? 2 அணுக்கள் சேர்ந்தா ஒரு அளவு, 2 அணுக்களுடைய கூட்டு, அதுக்கப்புறம் அந்த அணுக்கள் சேர்ந்து ஒரு அளவு. அப்படித்தானே ஆரம்பிச்சோம் காலக்கணிதம். ஞாபகம் வருதா இல்லையா? ஞாபகம் வரலன்னா திரும்ப அந்த சாப்டர் எடுத்து படிச்சு பாருங்க. எப்படி அணுவுல இருந்து ஆரம்பிச்சு 2 அணுக்களுடைய கூட்டு சேர்க்கைக்கு என்ன பேரு, அந்த 2 அணுக்கள் சேர்ந்து அதுக்கு என்ன பேரு, அதுக்கப்புறம் லவம், இதெல்லாம் வரிசையா நம்ம பார்த்தோம். ஒரு க்ஷணம்னா என்ன, அதுக்கப்புறம் வினாடி, நிமிடம், இதெல்லாம் பார்த்தோம். சோ இந்த மாதிரி காலம் அப்படிங்கிறது பல்வேறு வகைகள்ல கணக்கிடப்படுது. அது இங்க கர்தம முனிவர் ஒரு சக்கரத்துக்கு ஒப்பிட்டு, கால சக்கரத்துக்கு ஒப்பிட்டு சொல்றார். அதுல இத்தனை ஆரங்கள் இருக்கு, அதுல இந்த வினாடிகள் எல்லாம் நிலைகளா சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி காலச்சக்கரமானது பக்தர் அல்லாதவர்களுடைய ஆயுளை பறிக்குமே தவிர பக்தர்களுடைய ஆயுளை அது எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாரு. சோ இது செகண்ட் கேண்டோல ஒரு ஸ்லோகம் இருக்கு. ஆயுர் ஹரதிவை பும்சாம் உத்யன் ஹஸ்தம் ஜெயன் யசோ தஸ்யாத்தே யக்ஷனோனீக உத்தம ஸ்லோக வார்த்தையா அப்படின்னு பாகவதத்துல சொல்லப்பட்டது. ஆயுர் ஹரதிவை பும்சாம். நான் இந்த ஸ்லோகத்தை என்ன ஸ்லோகம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன்? யார் ஞாபகம் வச்சுக்கீங்க பார்க்கலாம். வெரி குட். பர்த்டே ஸ்லோகா. ஆயுர் ஹரதி வை பும்சாம். நம்மளுடைய ஆயுளை ஹரதி வலுக்கட்டாயமாக பிடுங்கி செல்கிறது. யாரு வலுக்கட்டாயமா பிடுங்கிக்கிறாங்க? சூரியன் ஹஸ்தம் உதயமாகும் போதும் மறையும் போதும் நம்முடைய ஆயுளை சூரியன் என்ன பண்றாராம்? வலுக்கட்டாயமா பறிச்சுக்கிறாங்க. நம்ம சொல்ல முடியுமா? இப்ப மணி எங்களுக்கு 4 மணியா தான் இருக்கணும், 4:10, 4 அதுக்குள்ள 4:14 ஆயிடுச்சு, 4:14 ஆகக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? முடியாது. ஹரதி பறிச்சுட்டு போறாராம். ஆயுர் ஹரதிவை பும்சாம் உத்யன் ஹஸ்தம் ஜெயன் யசோ. அசோ அப்படின்னா சூரியன். அப்போ தஸ்யாத்தே யக்ஷனோ நீத்த. ஆனா முடியாது, யக்ஷனோ ஒரு க்ஷணம் கூட எடுத்துக்க முடியாது. யாருடைய க்ஷணத்தை ஒரு க்ஷணம் கூட எடுத்துக்க முடியாது. உத்தம ஸ்லோக வார்த்தையா, யார் உத்தமமான ஸ்லோகங்களால வழிபடப்படக்கூடிய பகவான யார் பக்தி பண்றாங்களோ அவங்க ஆயுள ஒண்ணும் பண்ண முடியாது. அப்போ வயசே ஆகாதா பக்தர்களுக்கு எல்லாம்? அப்படின்னா அப்படி கிடையாது. அவங்களுடைய செயல் எதுவும் மாறப்போறது கிடையாது. எப்பவுமே அவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? பக்தி தொண்டுல ஈடுபட்டு இருப்பாங்க. இந்த உடம்புல இருந்தாலும் செய்வாங்க, அடுத்த உடம்புல போனாலும் செய்வாங்க, அடுத்த உடம்புல போனாலும் செய்வாங்க. எந்த உடல் கிடைச்சாலும் அவங்க என்ன பண்ணிட்டே இருப்பாங்க? அதே காரியத்தை செய்துட்டே இருப்பாங்க. இந்த காரியத்தை மாத்த முடியாது.
ஏகः ஸ்வயம் சஞ்சகத சுஷ்ருஷயா द्विधीय आत्मन् अधियोगमायया सृजसि अतः वासि पुनर्कृष्यसे यथोर्न नाभिर्दुगवन् स्वशक्तिभिः. என் அன்பு பகவானே, நீங்கள் மட்டும் தனியாக அண்டங்களை படைக்கிறீர்கள். ஓ இறைவனுக்கெல்லாம் இறைவனை, இந்த அண்டங்களை படைக்க விரும்பி பின் அவற்றை படைத்து காத்து மீண்டும் உங்கள் சொந்த ஆற்றலால் அவற்றை அழிக்கிறீர்கள். அவை யோகமாயை எனப்படும் உங்கள் இரண்டாவது ஆற்றலின் கட்டுப்பாட்டில் உள்ளன. ஒரு சிலந்தி தன்னுடைய ஆற்றலால் நூலாம்படையை படைத்து அதை மீண்டும் அழிப்பது போல் நீங்களும் செயல்படுகிறீர்கள். இந்த சிலந்தியுடைய உதாரணம் அடிக்கடி பாகவதத்துல கொடுக்கப்படுகிறது. சுபமலர் மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை. இந்த பதத்தில் இரு முக்கியமான சொற்கள் மாயாவதிகளின் கருத்தாகிய எல்லாம் பகவான் என்பதை இல்லாமல் செய்கின்றன. இங்கு கர்தவ முனிவர் கூறுகிறார், ஓ பரமபுருஷ பகவானே, நீங்கள் தனித்து இருக்கிறீர்கள், ஆனால் உங்களுக்கு பல்வேறு ஆற்றல்கள் உள்ளன. சிலந்தியின் எடுத்துக்காட்டும் இங்கு மிகவும் குறிப்பிடத்தக்கது. சிலந்தி ஒரு தனிப்பட்ட வாழும் உயிர் பொருள். அது தன்னுடைய சக்தியால் நூலாம்படையை படைத்து அதில் விளையாடுகிறது. அது விரும்பும் பொழுது அதை அழித்து விடுகிறது. இவ்வாறு அந்த விளையாட்டு முடிகிறது. நூலாம்படை சிலந்தியின் உமிழ் நீரால் உருவாக்கப்படும் பொழுது சிலந்தி தனிப்பட்டதாக ஆவதில்லை. அதுபோல ஜட உலக அல்லது புனித சக்தியின் படைப்பும் மெய்மையும் படைப்பவரை பொதுவானவராக விடுவதில்லை. இங்கு இந்த வழிபாடு மிகவும் புலனறிவு உடையவர் என்றும் வழிபாடுகளை கேட்கக்கூடியவர் என்றும் பக்தரின் ஆசைகளை நிறைவேற்றுபவர் என்றும் உணர்த்துகிறது. அதனால் அவர் சச்சித் ஆனந்த விக்கிரக, அதாவது பேரின்பம், அழிவு மற்றும் அழிவற்ற தன்மை இவற்றின் வடிவமாக இருக்கிறார். நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சோ மாயாவாதிகள் பகவானுடைய உருவத்தை ஏத்துக்கிறது இல்லை அப்படிங்கிறதுனால பகவானுடைய உருவத்தினுடைய பெருமைகள் சொல்லப்படும் போதெல்லாம் பிரபுபாதர் நமக்கு குறிப்பிட்டு சொல்றார். இந்த ஸ்லோகத்துல இந்த மாதிரி பகவானுடைய பெருமை பேசப்படுது அப்படிங்கிறத குறிப்பிட்டு நமக்கு சொல்றார். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த ஸ்லோகத்துக்குலாம் அவங்க கொடுக்குற விளக்கம் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்க அவங்க எல்லாம் ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி விளக்கத்தை கொடுத்துட்டே போவாங்க. ஆனா இங்க நீங்க தனி நபர் அப்படிங்கிறத இங்க குறிப்பிட்டு சொல்றார் அப்படின்னு பிரபுபா சொல்றார். நைதத் பதாதீஷ பதம் தபேப்சிதம் என் மாயையா நஸ்து நுஷே பூத சூக்ஷ்மம் அனுகிரகாயாஸ்த அபியர்ஹி மாயையா லசத் துலஸ்யா பகவான் விலக்ஷிதக. என் அன்பான பகவானே, உங்களுடைய விருப்பம் இல்லாவிட்டாலும் எங்களுடைய புலந்திருப்திக்காக நீங்கள் இந்த முழுமையான நுட்பமான பூதங்களால் ஆகிய படைப்பை வெளிப்படுத்துகிறீர்கள். உங்களுடைய அகாரணமான கருணை எங்கள் மீது இருக்கட்டும். ஒளி பொருந்திய துளசி இலைகளால் ஆன மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டு உங்களுடைய அழிவற்ற வடிவத்தில் எங்கள் முன் தோன்றி உள்ளீர்கள். பகவானுக்கு இந்த உலகத்தை படைக்கணும்னு ஒன்றும் அவசியம் எல்லாம் கிடையாது. நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்கு தான் பகவான் இந்த உலகத்தை படைக்கிறார். அத கர்தவ முனிவர் இங்க நமக்கு சொல்றார். போன ஸ்லோகத்தினுடைய பொருளுரையில ஒரு தவறு இருக்கு. அந்த தவறு என்ன அப்படின்னாக்க, அதனால் அவர் சச்சிதானந்த விக்கிரக, அதாவது பேரின்பம், அழிவு மற்றும் அழிவற்ற தன்மை. சத் அப்படின்னாக்க ஆனந்த அப்படின்னா பேரின்பம், சத் அப்படின்னா நித்தியமான தன்மை, அழிவற்ற தன்மை. அதுக்கப்புறம் சித் அப்படின்னா அழிவு கிடையாது, அறிவு. அங்க என்ன இருக்கணும்? அறிவு. அதை திருத்திக்கோங்க, மிகப்பெரிய தவறு. அறிவு அதாவது பேரின்பம், அறிவு மற்றும் அழிவற்ற தன்மை. எட்டர்னிட்டி தான் பிரபுபாதர் கொடுத்திருக்காரு. ஆனா அவங்க அழிவற்ற தன்மைன்னு கொடுத்திருக்காங்க, நித்தியத்தன்மைன்னு இருக்கணும். எனிவே, பகவான் ரொம்ப அழகான துளசி மலர், துளசியிலான மாலைய அணிஞ்சிருக்கார். அற்புதமா இருக்கு அவருடைய கோலம். கர்தவ முனிவர் அந்த கோலத்தை தரிசனம் பண்றார். சத்யா மாதாஜி படிக்கிறீங்களா? மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கிய ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜி. இந்த ஜட உலகம் பகவானின் தனிப்பட்ட விருப்பத்தால் படைக்கப்பட்டதல்ல என்பது இங்கு தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இது அவருடைய வெளியாற்றலால் படைக்கப்பட்டது. ஏனென்றால் வாழும் பொருட்கள் அதை அனுபவிக்க விரும்பின. புலன் நுகர்ச்சியை அனுபவிக்க விரும்பாதவர்களுக்காக
உன்னதமான அன்பு தொண்டில் தொடர்ந்து ஈடுபட்டிருப்பதற்காகவும் கிருஷ்ண உணர்வு நிலையில் நிலையாக இருப்பதற்காகவும் இந்த உலகம் படைக்கப்படவில்லை. அவர்களுக்கு புனித உலகம் நிலைத்து இருக்கும். அவர்கள் அங்கு அனுபவிக்கிறார்கள். பரமபுருஷ பகவானின் பாத கமலங்களில் பாதுகாப்பை பெற்றவர்களுக்கு இந்த ஜட உலகம் பயனற்றது. ஏனென்றால் இந்த உலகம் ஒவ்வொரு அடியிலும் ஆபத்து நிறைந்தது. இது பக்தர்களுக்கானது அல்ல. ஆனால் வாழும் பொருட்களை தங்களுடைய சொந்த பொறுப்பில் ஜட உலக சக்தியின் மீது ஆதிக்கம் செலுத்துபவர்களுக்கு ஆகும் என்று ஸ்ரீமத் பாகவதத்தில் வேறொரு இடத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கிருஷ்ணர் மிகவும் கருணை வாய்ந்தவர். புலன் விருப்பமுள்ள வாழும் பொருட்களுக்கென்று அவை விரும்பும் வண்ணம் அனுபவிக்க அவரால் தனிப்பட்ட உலகம் படைக்கப்படுகிறது. ஆயினும் அதே சமயத்தில் அவர் தன் தனிப்பட்ட வடிவத்தில் தோன்றுகிறார். பகவான் விருப்பமின்றி இந்த ஜட உலகத்தை படைக்கிறார். ஆனால் அவர் தனிப்பட்ட வடிவில் இறங்கி வருகிறார், அல்லது அவரின் நம்பத்தகுந்த பிள்ளைகளில் ஒருவரை அனுப்புகிறார், அல்லது ஒரு தொண்டன் அல்லது நம்பத்தகுந்த வியாசதேவர் போன்ற ஆசிரியரை அறிவுரை அளிக்க அனுப்புகிறார். அவரே பகவத்கீதையில் அவருடைய பேச்சுகள் மூலம் அறிவுறுத்துகிறார். இந்த பிரச்சார வேலை படைப்புடன் சேர்ந்து அக்கம் பக்கத்தில் நடக்கிறது. இந்த வேலை ஜட உலகில் உழலும் தவறான வழிகாட்டப்பட்ட உயிர் பொருட்களை பகவானிடம் மீண்டும் வந்து சரணடைய செய்வதற்காக நடைபெறுகிறது. அதனால் பகவத்கீதையின் கடைசி அறிவுரை இதுவாகும். ஜட உலகில் உன்னால் உருவாக்கப்பட்ட தொழில்களையும் விட்டுவிடு. என்னிடம் சரண் அடை. நான் உன்னை எல்லா எதிரிடையான பாவ செயல்களிலிருந்தும் காப்பாற்றுவேன். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பக்தர்கள் நித்தியமான வைகுண்ட லோகத்துல நிரந்தர சூரிகளா நித்திய சூரிகளா அங்கே இருக்காங்க. அவங்களுக்கும் இந்த பௌதிக உலகத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நம்மளை போன்ற ஆத்மாக்கள் அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டதுனாலதான் இந்த பௌதிக உலகத்துக்கு வந்திருக்கோம். அதனாலதான் பகவான் இதை படைச்சிருக்கார். அப்படி படைச்சிட்டு நம்மள அப்படியே விட்டுறல. பகவானும் வரார். அவருடைய அந்தரங்கமான சிஷ்யர்கள், அதாவது குழந்தைகளை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆச்சாரியர்களை அனுப்பி வைக்கிறார். அவரே வியாசதேவரா வரார். நேர பகவத்கீதை மூலமா உபதேசிக்கிறார். இந்த மாதிரி எல்லா விதத்திலையும் நமக்கு அவர் உதவி செய்யறார். தம் துவானுபூத்யோ பரத கிரியார்த்தம் ஸ்வமாயயா வர்த்தித லோகதந்திரம் நமாமி அபீக்ஷணம் நமனீய பாதி சரோஜம் அல்பீயஷி காமவர்ஷம். பிறர் சரணடையத்தகும் உங்களுடைய தாமரை பாதங்களுக்கு என் மரியாதைக்குரிய வணக்கங்களை நான் தொடர்ந்து சமர்ப்பிக்கிறேன். ஏனென்றால் அற்பமானவனிடத்தில் கூட நீங்கள் எல்லா ஆசைகளை பொழிகிறீர்கள். உங்களை உணர்வதன் மூலம் பலநோக்கு செயல்களில் இருந்தும் எல்லா உயிர் பொருள்களின் பிடிப்பை அகற்ற நீங்கள் உங்கள் தனித்த சக்தியால் இந்த ஜட உலகங்களை விரிவுபடுத்தி உள்ளீர். சோ இந்த வாழும் உயிர் பொருள்கள்னு வரும்போதெல்லாம் ஜீவராசிகள் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. அது ஒரு மாதிரி டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்காங்க. பட் ஜீவராசிகள் அப்படின்னு சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. ஜி சாந்தி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கிய தெய்வத்திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். அதனால் அனைவரும் ஜட உலக இன்பத்தில் விருப்பம் உள்ளவராக இருந்தாலும் வீடு பேறு அல்லது பகவானிடத்தில் உன்னதமான அன்பு தொண்டு ஆகிய இவற்றுள் விருப்பம் உள்ளவராக இருந்தாலும் பகவானுக்கு வணக்கங்களை சமர்ப்பிப்பதில் ஈடுபட வேண்டும். ஏனென்றால் பகவானே அனைவரும் விரும்பும் ஆசையை வழங்க முடியும். பகவத்கீதையில் பகவான் வலியுறுத்தி கூறுகிறார், ஏயதா மாம் பிரபத்யந்தே. யார் இந்த ஜட உலகினை வெற்றிகரமாக அனுபவிக்க விரும்பினாலும் பகவானால் அந்த ஆசை பரிசீலிக்கப்படுகிறது. யார் ஜட உலக இடர்களிலிருந்து விடுதலை அடைய விரும்புகிறாரோ அந்த விடுதலை வழங்கப்படுகிறது. யார் கிருஷ்ண உணர்வு தொண்டில் தொடர்ந்து ஈடுபட விரும்புகிறாரோ பகவானால் அந்த ஆசை வழங்கப்படுகிறது. உலக மகிழ்ச்சிக்காக பலவித சடங்குகள் கொண்ட வேள்வி நிகழ்முறைகளை வேதங்களில் வகுத்துள்ளார். இவ்வாறு மக்கள் அந்த குறிப்புகளின் நன்மையை எடுத்துக்கொண்டு உயர்ந்த கோள்களில் அல்லது உயர்ந்த குடும்பத்தில் ஜட உலக வாழ்வை அனுபவிக்கலாம். இந்த நடைமுறைகள் வேதங்களில் குறிக்கப்பட்டுள்ளன. ஒருவர் அந்த நன்மையை அடைய முடியும். ஜட உலகிலிருந்து விடுபட விரும்புபவர்களுக்கும் இதுவே உரியது. ஜட உலக இன்பத்தை ஒருவர் வெறுத்தால் ஒழிய அவர் விடுதலைக்கு ஆசைப்பட இயலாது. விடுதலை என்பது ஜட உலக இன்பத்தை வெறுப்பவருக்கு உரியதாகும். அதனால் வேதாந்த சூத்திரம் சொல்கிறது, ஹதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா. ஜட உலக இன்பம் அனுபவிக்கும் முயற்சியை விட்டுவிட்டவருக்கு முழுமையான உண்மையை பற்றி அறிய முடியும். முழுமையான உண்மையை அறிய விரும்புபவருக்கு வேதாந்த சூத்திரம் உள்ளது. ஸ்ரீமத் பாகவதம் போன்றதே வேதாந்த சூத்திரத்தின் உண்மையான விளக்கம். பகவத்கீதையும் வேதாந்த சூத்திரம் ஆகும். ஆதலால் ஸ்ரீமத் பாகவதம் வேதாந்த சூத்திரம் அல்லது பகவத்கீதையை புரிந்து கொள்வதால் ஒருவர் உண்மையான அறிவை பெறலாம். ஒருவர் உண்மையான அறிவை பெறும் பொழுது கொள்கை அளவில் அவர் பகவானுடன் ஒன்றி விடுகிறார். அவர் உண்மையில் பிரம்மனுக்கு அல்லது கிருஷ்ண உணவில் தொண்டு செய்ய தொடங்கும் போது அவர் விடுதலை பெறுவது மட்டுமல்லாமல் தூய வாழ்வும் பெறுகிறார். அதுபோல ஜட உலக இயற்கையின் மீது ஆதிக்கம் செலுத்த விரும்புவோருக்கு ஜட உலக இன்பத்தில் பல துறைகள் உள்ளன.
ஜட உலக அறிவும் அறிவியலும் உள்ளன. பகவான் அவற்றை அனுபவிக்க விரும்புபவருக்கு கொடுக்கிறார். முடிவு என்னவென்றால், ஒருவர் இறைவனுக்கெல்லாம் ஆகிய இறைவனின் ஆசிக்காக வழிபட வேண்டும். காம வர்ஷம் எனும் சொல் மிகவும் குறிப்பிடத்தக்கது. ஏனெனில் யார் அவரை அணுகினாலும் அவரின் ஆசைகளை திருப்தி செய்கிறார். ஆனால் கிருஷ்ணரை உண்மையாக விரும்புபவர் ஆயினும் தடுமாற்றத்தில் ஜட உலக இன்பம் விரும்புவோருக்கும் கிருஷ்ணர் மிகுந்த கருணை உள்ளவராக இருக்கிறார். பகவானின் உன்னதமான அன்பு தொண்டில் ஈடுபடவும் ஒரு வாய்ப்பு தருகிறார். அதனால் அவர் படிப்படியாக அருட்சியை மலர்க்கிறார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஏ தாமாம் பிரபத்தியந்தே தாம் ஸ்ததைவ பஜாமியகம் அப்படின்னு சொல்றார். யார் என்கிட்ட எதுக்காக வர்றாங்களோ, என்ன மாதிரி நோக்கத்தோட வர்றாங்களோ, அதே மாதிரி நானும் அவங்களோட பழகிறேன் அப்படின்னு பகவான் சொல்றார். சோ நாம பகவானை ஏமாத்தணும்னு நினைச்சா பகவான் நம்மள என்ன பண்ணுவார்? ஈஸியா ஏமாத்திடுவார். சோ அதனால நம்மளால என்ன பண்ண முடியாது? கிருஷ்ணனை மட்டும் ஏமாத்தவே முடியாது. யார வேணா ஏமாத்தலாம், ஆனா பகவானை ஏமாத்த முடியாது. நம்மளுடைய உள்நோக்கம் என்ன அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். நம்ம இதயத்துல பரமாத்மாவா உள்ள உட்கார்ந்து நாம மறந்து போனாலும் அவர் மறக்க மாட்டார். எத்தனை பிறவி, கோடான கோடி பிறவியா நாம செய்ததெல்லாம் அவர் ஞாபகம் வச்சிருப்பார். சோ அதனால அவர் மறக்க மாட்டார். சோ வேதங்கள்ல பல்வேறு விதமான யாக சடங்குகள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. 9வது அத்தியாயத்துல பார்க்கலாம். நம்ம பல்வேறு விதமான யாகங்கள்லாம் செய்து சொர்க்கலோகங்களை எல்லாம் அடையலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஆனா இன்னைக்கு இந்த யாகங்கள் எல்லாம் தூக்கி போட்டுட்டு மக்கள் என்ன பண்றாங்க? ஐடி யாகம் பண்றாங்க. ஐடி ஃபீல்ட்ல போயிட்டா நம்ம என்ன பண்ணலாம்? எல்லா சுகங்களையும் அனுபவிக்கலாம். வெளிநாடுகளுக்கு போயிட்டா போதும், அங்க இருக்கிற எல்லா வசதிகளையும் அனுபவிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா எங்க போய் எதை அனுபவிச்சாலும் சரி, அது பாவகரமான வாழ்க்கை. இந்த வேத முறைப்படி அனுபவிக்கக்கூடிய வாழ்க்கை பாவங்கள் குறைவு. பாவ காரியங்கள் செய்ய மாட்டாங்க. ஆனா நம்ம இப்ப வாழ்ற வாழ்க்கை அப்படிங்கிறது முற்றிலும் ஒரு பாவகரமான வாழ்க்கை. அதனால அந்த பாவ வாழ்க்கையில இருந்து விடுபட்டு நம்ம என்ன செய்யணும்? பகவத் தொண்டுல ஈடுபடணும். சோ நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஜட உலக ஆசைகள் இருந்தாலும் பகவான் அதெல்லாம் அப்புறம் எடுத்துருவார். ரிஷி உவாச்ச இதி அவ்யலீகம் பிரணுதோ ஜனாபஸ் தம் ஆபாஷே வச்சசாமிருதேன சுபர்ண பக்ஷோபரி ரோஷமான பிரேமஸ்மிதோத் விஷன விப்ரமத்ருஹு. மொழிபெயர்ப்பு. மைத்ரேயர் தொடர்ந்தார். உண்மையாக இந்த சொற்களால் புகழப்பட்டு பகவான் விஷ்ணு கருடனின் தோள்களின் மீது அமர்ந்து கொண்டு மிகவும் அழகாக ஒளி வீசிக்கொண்டு அமிர்தம் போன்ற இனிய சொற்களுடன் பதில் கூறினார். முனிவரை அன்புடன் கூறிய புன்னகையுடன் விஷ்ணு பகவான் பார்த்த பொழுது அவரது புருவங்கள் மிக அழகுடன் அசைந்தன. இவ்வளவு அழகா அணுவா பகவான் வர்ணிக்கிறாங்க. எப்படி சிரிச்சார், பேசும்போது அவருடைய புருவங்களுடைய அசைவு எப்படி இருந்தது, பகவான் எவ்வளவு சந்தோஷப்பட்டார் இந்த பிரார்த்தனையினால. உண்மையா கர்தம முனிவர் ஒத்துக்கிட்டார். எனக்கு புலனின்பம் அதுல விருப்பம் இருக்கு, அதனால எனக்கு ஒரு நல்ல மனைவி, எனக்கு ஏற்ற ஒரு நல்ல மனைவி தேவை. இதெல்லாம் சொன்னார். ஓகே, எம் சாந்தி மாதாஜி படிக்கிறீங்களா? ஸ்ரீல பிரபாதருக்கு ஜெய். பொருளுரை. வர்ஷாம்சம் ரோதேன எனும் சொல் குறிப்பிடத்தக்கது. பகவான் பேசும் போதெல்லாம் அவர் தெய்வீகமான உலகில் இருந்து பேசுகிறார். அவர் ஜட உலகிலிருந்து பேசுவதில்லை. அவர் உன்னதமானவராக இருப்பதால் அவரது செயலை போன்றே அவரின் பேச்சும் உன்னதமாக இருக்கிறது. அவருடன் தொடர்புடைய எல்லாமே உன்னதமாக உள்ளன. அமிர்தம் என்னும் சொல் மரணத்தை சந்திக்காத ஒன்றை குறிக்கிறது. பகவானின் சொற்களும் செயல்களும் மரணமற்றவை. இதனால் அவை அந்த ஜட உலகத்திலிருந்து உற்பத்தி செய்யப்படுவதில்லை. ஜட உலகின் ஒளியும் புனித உலகின் ஒளியும் முழுவதுமாக மேறுபட்டவை. புனித உலகின் ஒளியானது அமிர்தம் போன்றது, அழிவற்றது. மாறாக ஜட உலகின் ஒளியானது பழகி போனதும் முடிவுள்ளதுமாகும். புனித நாமத்தின் ஒளி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே என்ற உச்சரிப்பவர்களின் ஆர்வத்தை எல்லையற்ற காலம் வரை அதிகரிக்கிறது. ஒருவர் களிப்பூட்டும் ஜட உலக சொற்களை மீண்டும் மீண்டும் கூறினால் அவர் வெறுமையானது போல் உணர்வார். ஆனால் அவர் ஒரு நாளில் 24 மணி நேரமும் ஹரே கிருஷ்ணாவை உச்சரித்தால் அவர் வெறுமையாக உணர மாட்டார். மாறாக அவர் தொடர்ந்து மேலும் மேலும் அதை உச்சரிக்க ஊக்குவிக்கப்படுத்தப்படுவார். பகவான் கர்மத முனிவரிடம் பேசிய பொழுது வர்ஷாம்ருதனே என்னும் சொல் விசேஷமாக குறிக்கப்பட்டது. ஏனென்றால் அவர் தத்துவ உலகிலிருந்து பேசினார். அவர் தத்துவ சொற்களால் பதில் கூறினார். அவர் பேசிய பொழுது அவர் புருவங்கள் மிகுந்த அன்புடன் அசைந்தன. பக்தர் பகவானின் புகழை பாராட்டும் பொழுது பகவான் மிகுந்த திருப்தி அடைகிறார். அவர் தன் தத்துவார்த்த ஆசிகளை தன்னிடம் வைத்துக் கொள்ளாமல்
பக்தனுக்கு வழங்குகிறார். ஏனென்றால் அவர் அகாரணமான பக்தரிடம் இயல்பாகவே கருணை உள்ளவர். ஹரே கிருஷ்ண மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. வச்சாம்சு தேன, வச்ச அப்படின்னா பேசுறது. அது எப்படி இருக்கிறது? வச்சசா, அந்த வச்சசா எப்படி இருக்கு? அமிர்தேன, அமிர்தம் போன்ற வார்த்தைகளால பகவான் பேசுறார். பகவான் பேசினார்னா எப்படி இருக்கும் இல்லையா? அதனால்தான் பகவத்கீதை வந்து கீதாமிருத்தம், கீதாமிருத்தம் மகத் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன் கீதாமிருத்தம்? பகவான் பேசியிருக்கார், அந்த கீதையை பாடியிருக்கார், அதனால அது கீதாமிருத்தம் அப்படின்னு சொல்லப்படுது. சோ அதே மாதிரிதான் பிரபுபா வந்து இந்த சவுண்டை பத்தி சொல்றாரு. ஜட உலகத்துல எத்தனையோ சவுண்ட் இருக்கு, ஆனா அந்த ஒளிகள் எல்லாம் சலிப்பூட்டக்கூடியது. ஒரு காலத்துல ஒரு நடிகர் ரொம்ப ஃபேமஸா இருக்கலாம், அந்த நடிகருக்கு நிறைய ரசிகர்கள் இருக்கலாம், ஒரு நாளைக்கு அவரோட பேரையே சொல்லிட்டு இருக்கலாம். எவ்வளவு நேரம் சொல்ல முடியும் இல்ல? எவ்வளவு நேரம் சொல்ல முடியும்? ஆனா பகவானுடைய நாமத்தை கால காலமா பக்தர்கள் சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. அதுல அவங்களுக்கு அலுப்போ சலிப்போ ஏற்படுறது கிடையாது. புதுசா ஜபம் பண்றவங்க கூட என்ன பண்றாங்க? ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஜபம் பண்ணும்போது அவங்க சொல்றாங்க, மனசுல வந்து நான் சொல்லாம இருந்தா கூட அது மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு அப்படிங்கறதெல்லாம் சொல்றாங்க. புதுசா ஜபம் பண்றவங்களால கூட அதை உணர முடியுது. அப்போ 50 வருஷம் 100 வருஷமாலாம் ஜபம் பண்றவங்க எல்லாம் எப்படி ஜபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சு பார்க்கலாம். அதனால இந்த சவுண்ட் வைப்ரேஷன் அது வந்து பௌதிகமானது கிடையாது. இதே மாதிரி பகவான் வந்து பகவத்கீதையிலையும் இதே மாதிரி வரும். பிரகசன்னிவ பாரத, பிரகசன் அப்படின்னா அப்படி சும்மா அப்படி ஒரு ஸ்மைல் பண்றாராம். பெருசா ஹாஹான்னு சிரிக்கிறது கிடையாது. ஒரு புன்சிரிப்பு சிரிச்சு அர்ஜுனன் கிட்ட பகவான் வந்து பேச ஆரம்பிக்கிறார். ஸ்ரீ பகவான் உவாச்ச விதித்வா தர சைத்யம் மே புரைவ சமயோஜிதத் யதர்த்தம் ஆத்மா நியமை வை வாசம் சமர்ச்சிதக. என்ன சொல்றார் பகவான்? பகவான் கூறினார், உங்கள் மனதில் என்ன உள்ளது என்பதை அறிய வந்து உங்கள் மனதாலும் புலன்களாலும் என்னை எதற்காக வழிபட்டீர்களோ அதற்குரிய பலனை முன்னமே ஏற்பாடு செய்து விட்டேன். பொண்ணெல்லாம் பார்த்துட்டேன், கவலையப்படாதீங்க. இனிமே போய் ஜாதகம் எடுத்து நீங்க வந்து இது இன்ஸ்டாகிராம்ல போட்டு அதுல போட்டு இதுல போட்டு என்ன பண்ண வேண்டாம், தேடலாம் வேண்டாம். ஏற்கனவே நான் என்ன பண்ணிட்டேன், எல்லாம் முடிவு பண்ணி வச்சுட்டேன். தேடி வரப்போறாங்க பார் அப்படின்னு சொல்லி பகவான் வந்து சொல்றார். கார்த்திகா மாதாஜி படிக்கிறீங்களா? எஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். பரமபுருஷ பகவான் தன்னுடைய பரமாத்ம ஸ்வரூபத்தில் எல்லார் மனத்திலும் அமர்ந்துள்ளார். அதனால் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனின் இறந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் ஆகியவையும் அவனுடைய ஆசைகள், செயல்கள் மற்றும் அவனை பற்றி எல்லாம் அவர் அறிவார். அவர் அனைவரது உள்ளத்திலும் சாட்சியாக அமர்ந்திருக்கிறார் என்று பகவத்கீதையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பரமபுருஷ பகவானுக்கு கர்த்தம முனிவரின் மனத்தில் உள்ள ஆசை தெரியும். அது நிறைவேற ஏற்கனவே ஏற்பாடு செய்திருந்தார். அவருக்கு தேவையானது என்ன என்பது பற்றி கவலைப்படாமலும் ஒருபோதும் உண்மையான பக்தனை ஏமாற்றாமலும் செயலாற்றுகிறார். ஆனால் தனிப்பட்டவரின் பக்தி தொண்டிற்கு தீங்கு தரத்தக்க எதையும் அவர் அனுமதிப்பதில்லை. நன்றி கிருஷ்ண மாதாஜி. பகவான் கிட்ட வரம் வாங்கறதுக்கும் தேவர்கள் கிட்ட வரம் வாங்கறதுக்கும் இதுதான் வித்தியாசம். லாஸ்ட் லைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளுடைய பக்திக்கு அது உகந்ததா இல்லை அப்படின்னா பகவான் கொடுக்க மாட்டார். நான் போய் கேட்கலாம், எனக்கு ஒரு கார் வேணும் அப்படின்னு போய் கேட்கலாம். ஆனா பகவான் பாப்பார், நீ கார் கொடுத்தா நீ வந்து ஊரை சுத்த ஆரம்பிச்சுடுவ, அதனால உனக்கு கார் எல்லாம் கிடையாது போ அப்படின்னு சொல்லி கொடுக்க மாட்டார். சோ இதே ஒரு பக்தர் கார் கேட்கலாம், அவரு கொடுப்பார். அவர் என்ன பண்ணுவார், அந்த காரை வச்சுக்கிட்டு ரத்த யாத்திராவுக்கு போவாரு, ரீச்சிங்க்கு போவாரு, எல்லாத்துக்கும் பகவானுடைய சேவையில ஈடுபடுத்துவார். அவருக்கு தெரிஞ்சதுன்னா என்ன பண்ணுவார், சரி இவருக்கு கார் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் கார் வாங்குறதுக்கு அவருக்கு அனுமதி கொடுத்துருவார். பக்தி தொண்டுக்கு எது சாதகமா இருக்கோ அதைத்தான் பகவான் நமக்கு கொடுப்பார். பக்தி தொண்டுக்கு சாதகமா இல்லாதது நம்ம போய் 3 தடவை போய் நம்ம கேட்டாலும் அதை நம்ம கொடுக்க மாட்டார் பகவான். இதுதான் தேவர்களுக்கும் பகவானுக்கும் உள்ள வித்தியாசம். பகவான் வந்து அம்மா மாதிரி. நல்ல மழை பெய்யுது, இப்ப வந்து ஒரு குழந்தை அவங்க அம்மாட்ட போய் அம்மா எனக்கு ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்டதுன்னா அம்மா வாங்கி கொடுப்பாங்களா? வாங்கி கொடுக்க மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க, மழை பெய்யுது, ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன்னா உனக்கு சளி பிடிச்சிக்கும், அதுக்கப்புறம் நீ மருந்து சாப்பிடணும், உனக்கு தான் கஷ்டம், அதனால நான் உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. அதே ஒரு சித்தப்பாவோ மாமாவோ வந்திருக்காங்க, மாமா எனக்கு ஐஸ்கிரீம் வேணும்ட, ஐஸ்கிரீம் தானே வா போலாம், மழையாவது ஒண்ணாது, இதெல்லாம் ஒரு தடவை சாப்பிட்டா ஒண்ணாகுது வா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் சளி பிடிச்சதுக்கு அப்புறம் அந்த குழந்தை என்ன பண்ணும், அம்மா கிட்ட தான் வரும், அழுதுகிட்டே அம்மா கிட்ட தான் வரும். சோ அது மாதிரி பகவான் வந்து நமக்கு எது தேவையோ, தேவர்கள்லாம் சொந்தக்காரங்க மாதிரி, பகவான் யார் மாதிரி, அப்பா அம்மா மாதிரி.
கிருஷ்ண மாதா, கிருஷ்ண பிதா. சோ பகவான் நமக்கு என்ன நன்மை இருக்கோ, நமக்கு பக்திக்கு எது சாதகமா இருக்கோ அதைத்தான் கொடுப்பார். பக்திக்கு சாதகமா இல்லாத பகவான் கொடுக்க மாட்டார். நவை ஜாது மிருஷைவ ஸ்யாத் பிரஜாத்யக்ஷ மதர்ஷனம் பவத் விதேஷு அதிதராம் மயி சங்கிருபிதாத் தமானாம். பகவான் தொடர்ந்தார், என் அன்பான ரிஷியே, ஒரு உலகில் உள்ள உயிர்ப்பொருளின் தலைவரே, என்னை வழிபடுவதன் மூலம் பக்தி தொண்டு புரிபவருக்கு சிறப்பாக எல்லாவற்றையும் என்னிடம் ஒப்படைத்து விட்டார். உங்களை போன்றவருக்கு விரக்தி என்ற கேள்விக்கே இடமில்லை. என்ன மாதிரி பொண்ணு வேணும்னு நினைச்சீங்களோ அப்படியே பொண்ணு நான் ரெடி பண்ணிருக்கேன், கப்பலையே விடாதீங்க, உங்களுக்கு ஏத்த பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி பகவான் இங்க சொல்றார். தனபாகிய மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிற மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை வழங்கிய ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். அவருக்கு ஆசைகள் இருந்தாலும் கூட பகவானுக்கு தொண்டு புரிவதில் ஈடுபட்டவர் விரக்தி அடைவதில்லை. அவர் தொண்டில் ஈடுபட்டவர் ஷகாம மற்றும் அகாம என்னும் அழைக்கப்படுகிறார். ஜடவுலக இன்பத்திற்காக ஆசைகளுடன் பரமபுருஷ பகவானை அணுகிறவர்கள் ஷகாம எனப்படுவர். புல நுகர்ச்சி அடைவிக்கும் ஜடவுலக ஆசை இல்லாதவர்கள் பக்தர்கள். ஆனால் பகவானுக்கு தானாக தோன்றிய அன்பினால் தொண்டு புரிபவர்கள் அகாம எனப்படும். ஷகாம பக்தர்கள் 4 வகைப்படுவர். கடும் துன்பத்தில் இருப்பவர்கள், பணத்தேவை உள்ளவர்கள், அறியும் ஆவல் மிக்கவர்கள் மற்றும் விவேகம் உடையவர்கள். சிலர் உடல் அல்லது மனவேதையினால் பகவானை வணங்குகின்றனர் மற்றும் சில பணத்தேவையால் பகவானை வணங்குகின்றனர். சிலர் பகவானை உள்ளபடியே தெரிந்து கொள்ளும் ஆர்வத்தால் வழிபடுகின்றனர். சிலர் விவேகத்தின் கடைபிடிக்கும் வேலையால் ஒரு தத்துவவாதி தெரிந்து கொள்வது போன்றே இறைவனை பற்றி தெரிந்து கொள்ள விரும்புகின்றனர். இந்த 4 விதி வகுப்பினருக்கும் விரக்தி என்பதே கிடையாது. ஒவ்வொருவருக்கும் அவருடைய வழிபாட்டில் தான் விரும்பிய விளைவை பெறுகின்றனர். ஹரே கிருஷ்ண மாதாஜி, தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. இது என்ன ஸ்லோகம்? நேற்று இந்த ஸ்லோகத்தை நான் சொன்னேன். சதுர்விதா பஜந்தே மாம் ஜனோ, சதுர்விதா பஜந்தே மாம் ஜனோ சுகிருதினோர்ஜுன அர்த்தி ஜிக்ஞாசுர அர்த்தார்த்தி ஞானிச்சா பரதர்ஷபா. மாதாஜி தேங்க்யூ மாதாஜி. சோ 7வது அத்தியாயத்துல வரக்கூடிய ஸ்லோகம் 7.14 நினைக்கிறேன். சதுர்விதா பஜந்தே மாம் ஜனாக சுகிருதினோ அர்ஜுனா. என்னை தேடி வரக்கூடிய இந்த 4 விதமான பக்தர்கள் சுகிருதிகள் அப்படின்னு சொல்றார். சோ அதுக்கு முன்னாடி ஸ்லோகத்துல துஷ்கிருதிகளை பத்தி சொல்றார். நமாம் துஷ்கிருத்தினோ மூடா அப்படின்னு சொல்றார். மூடர்கள் என்ன சரணடைய மாட்டாங்க அப்படின்னு சொல்றார். சரணடைறவங்களை சுகிருதிகள்னு சொல்றார், சரணடைறவங்களை துஷ்கிருதிகள் அப்படின்னு சொல்றார். இந்த சரணடையக்கூடியவர் 4 பேர் யாரு அப்படின்னாக்க, ஆர்த்த அப்படின்னா பெரும் துன்பத்துல இருக்கிறவங்க. பெரும் துன்பத்துல ஏதோ ஒரு துன்பம், பெரிய துன்பத்துல இருப்பாங்க. அவங்க பகவானே அப்படின்னு சொல்லி வருவாங்க. அர்த்தார்த்தி, பொருள் வேணும்னு நினைக்கிறவங்க. அவங்க எல்லாம் பாலாஜி கிட்ட அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க, ஜாயிண்ட் அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க திருப்பதியில இல்லையா, பொருள் வேணும்னு நினைக்கிறவங்க. அதுக்கப்புறம் ஞானி, ஜிக்ஞாசு, ஞானி 4 பேர் இருக்காங்க. கேள்வி உடையவர்கள். ஏன் எதனால நான் பிறந்தேன், நான் யாரு, நான் எதுக்காக இந்த உலகம் இருக்கு, இதுக்கு மேல ஏதாவது இருக்கா, இந்த மாதிரி எல்லாம் பல கேள்விகள் மனசுல இருக்கிறவங்க. அதுக்கப்புறம் ஞானத்தை தேடி நான் உடல் இல்ல ஆத்மான்னு தெரிஞ்சவங்க. சோ இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் பகவானை தேடி வர்றாங்க அப்படின்னு சொல்லி பகவான் சொல்ற. பிரஜாபதி சூத சம்ரான் மனோர் விக்யாத மங்களக பிரம்மவாவர்த்தம் யோ திவசன் சாஸ்தி சப்தார் நவாம் மஹீம். பகவான் பிரம்மனின் மகனும் தன் நல்ல செயல்களால் அறியப்பட்டவரும் ஆகிய மன்னன் சுயம்புவ மனு பிரம்மவர்த்தத்தை இருப்பிடமாக கொண்டு 7 கடல்களுடன் பூமியை ஆட்சி செய்தார். இப்ப ஏற்பட்ட பொண்ணு பார்த்திருக்காரு பாருங்க பகவான் கர்தவ முனிவருக்கு. இவர் காட்டுல குடிசையில தவம் பண்ணிட்டு இருக்கார். ஆனா பொண்ணு யாரு, இந்த பிரபஞ்சத்தையே ஆளக்கூடிய மனுவோட பொண்ணு. எங்க எட்டும் எவ்வளோ, இவர் பெரிய அரசருடைய மகள். ஆனா கர்தமரோ ஓட்டாண்டி, அவருக்கு ஒண்ணுமே சொந்தமா கிடையாது. சும்மா ஒரு குடிசை வச்சுக்கிட்டு மரத்தடியில உட்காந்து தவம் பண்ணிட்டு இருக்கார். அவருக்கும் இந்த மாதிரி ஒரு பெரிய அரசருடைய பெண்ணுக்கும் பொருத்தம் பார்த்திருக்காரு பாருங்க பகவான். எதனால இந்த மாதிரி பொருத்தம் பார்த்தாரு அப்படின்னு நம்ம போக போக தெரிஞ்சுக்கலாம். ஹேமமாலினி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பிரபுபாதருக்கு ஜெய். சில சமயம் பிரம்மவர்த்தம் குருஷேத்திரத்தில் ஒரு பகுதி அல்லது குருஷேத்திரமே பிரம்மவர்த்தத்தில் அமைந்துள்ளது என்று குறிப்பிடப்படுகிறது. ஏனென்றால் தேவர்கள் குருஷேத்திரத்தில் புனித சடங்கு முறைகளை நிகழ்த்த பரிந்துரைக்கப்பட்டார்கள். ஆனால் மற்றவர்களின் கருத்தில் சுவாயம்புமன ஆட்சி புரிந்த பிரம்மவர்த்தம் பிரம்மலோகத்தில் உள்ளது.
பூவுலகின் மேற்பரப்பில் உள்ள பல இடங்கள் மேலுலக கோள்களில் தெரிந்திருந்தது. பிருந்தாவனம், துவாரகை, மதுரா போன்ற இடங்கள் இந்த கோளில் உள்ளன. இவை அனைத்தும் கிருஷ்ணலோகத்திலும் கூட நிலையாக அமைந்துள்ளன. இது போன்ற பல பெயர்கள் பூமியின் மேற்பரப்பில் உள்ளன. இங்கு குறிப்பிடப்பட்டது போல ஒருவேளை வராக யுகத்து சுவயம்புமுனி இந்த கோளை ஆட்சி செய்து இருக்கலாம். மங்களம் என்ற சொல் குறிப்பிடத்தக்கது. மங்களம் என்ற சொல் மதச்சடங்குகள், ஆட்சித்திறன், சுத்தம் மற்றும் எல்லா பிற நல்ல குணங்கள் உள்ள ஆகிய எல்லா விதத்திலும் உயர்த்தப்பட்டவர் என்ற பொருள் தரும். வியாக்கியாத என்றால் புகழ்வாய்ந்த என்று பொருள். சுவயம்புமணி எல்லா நல்ல குணங்களுக்கும் செல்வங்களுக்கும் பெயர் பெற்றவர். ஹரே கிருஷ்ணா. தேங்க்ஸ் கீதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ இங்க இருக்கக்கூடிய புனித ஸ்தலங்கள் எல்லாம் ஆன்மீக உலகத்திலயும் இருக்கு. அதனுடைய பிரதிபலிப்பா தான் இங்க விருந்தாவனம், மதுரா, துவாரகா, ஸ்ரீதாம், மாயாப்பூர் இதெல்லாம் ஆன்மீக உலகத்துல இருக்கக்கூடிய புனித ஸ்தலங்களுடைய ஒரு பிரதிபலிப்பு தான் அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி இந்த பிரம்மாவர்த்தம் அப்படிங்கிறதும் மேல் உலகத்துல இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் சொல்றார். அதுக்கப்புறம் சுயம்பு மனுவுடைய தகுதிகள். எப்பேற்பட்டவர் அவர்? புகழ் வாய்ந்தவர். அவர் எந்த தவறும் அவர்கிட்ட கிடையாது. எல்லா மங்களங்களும் நிறைந்தவர். ரொம்ப அருமையா பகவானுடைய உபதேசத்தின்படி ஆட்சி பண்ணிட்டு இருக்கார். அதெல்லாம் சொல்றார் பகவான். சசேக விப்ராராஜர்ஷீர் மகிஷ்யா சதரூபயா ஆயாஸ்யதி வித்ருக்ஷுஷ் துவாம் பரஸ்வோ தர்மகோவிதக. வழிபேற்கு, ஓ பிராமணனே, நாளை மறுநாள் மத செயல்களில் வல்லுநராகி அந்த புகழ்வாய்ந்த மன்னர் தன் அரசியான சதரூபாவுடன் உங்களை பார்க்க விரும்பி இங்கு வருவார். உடனே கல்யாணம், நாளைக்கு மறுநாளே வந்துருவார். ஒரு நாள் வெயிட் பண்ணா போதும். தேடி பிடிச்சு 6 மாசம் மண்டபம் பாக்குறதுக்கு, மண்டபம் டேட்டு பார்த்துதான் என்ன பண்ணணும், கல்யாண டேட் இப்ப பிக்ஸ் பண்ணணும். நல்ல மண்டபம் கிடைக்காது. அந்த கதையெல்லாம் இங்க கிடையாது. மறுநாளே வந்துட்டார். ஆத்மஜாம் அசிதா பாங்கீம் வயக சீல குணான்விதாம் மிருகயந்தீம் பதிம் தாஸ்யதி அனுரூபாயதே பிரபோ. அவருக்கு கரிய கண்களை உடைய பருவமடைந்த ஒரு பெண் உள்ளாள். அவள் திருமணத்திற்கு தயாராக இருக்கிறாள். அவள் நன்னடத்தையும் எல்லா நல்ல குணங்களும் கொண்டவள். அவளும் ஒரு நல்ல கணவனை தேடிக்கொண்டிருக்கிறாள். என் அன்பான ஐயா, அவளுக்கு மிக பொருத்தமான பெற்றோர் தங்களது மகளை உங்களுக்கு மனைவியாக்க உங்களை காண வருவார்கள். சும்மா பேசிட்டுலாம் போக போறது இல்லை. என்ன பண்ண போறாங்க? பொண்ணையும் கூட்டிட்டு வந்துட போறாங்க. கையோட கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு போயிட போறாங்க. உங்களுக்கு ரொம்ப பொருத்தமான பெண், நல்ல குணமுடைய பெண், ரொம்ப அழகாவும் இருப்பா அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப கரிய கண்கள், ரொம்ப அழகான கண்களை உடைய பெண், அவங்கதான் உங்களை தேடி வரப்போறாங்க அப்படின்னு சொல்றாரு. ரேவதி மாதாஜி படிக்கிறீங்களா? ஒரு நல்ல கணவனை தேர்ந்தெடுக்கும் பொறுப்பு பெற்றோரை சேர்ந்தது. மனுவும் அவர் மனைவியும் தங்கள் மகளை கொடுக்க எண்ணி அவரை காண வந்து கொண்டிருந்தனர். ஏனென்றால் அந்த மகள் நல்ல தகுதி வாய்ந்தவள். அதே போன்ற தேடிக்கொண்டிருந்தனர் என்பது தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இது பெற்றோரின் கடமை. பெண்கள் எப்போதுமே பொதுவில் அவர்கள் கணவனை விடப்படுவதில்லை. ஏனெனில் பெண்கள் பருவமடையும் பொழுது, ஒருவனை தேடும் பொழுது அவர்கள் உண்மையில் அந்த ஆண் அவர்களுக்கு தகுந்தவளா என்று கவனிக்க மறந்து விடுகிறார்கள். பாலுணர்வில் உள்ள ஆசையின் உந்துதலால் ஒரு சொல்லலாம். ஆனால் அந்த கணவன் பெற்றோரால் தேர்ந்தெடுக்க பெற்றால் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும், யாரை தேர்ந்தெடுக்க கூடாது என்பதை பெற்றோர் கருத்தில் கொள்ள முடியும். ஆனால் வேத முறையின்படி ஒரு பெண் தகுந்த ஆணிடம் பெற்றோரால் தரப்படுகிறாள். அவள் ஒருபோதும் சுதந்திரமாக கணவனை தேர்ந்தெடுக்க அனுமதிக்கப்படுவதில்லை. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு நடக்கிறதெல்லாம் நாம கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கலாம். எப்படி பெண்கள் அவங்களா தங்களுடைய வாழ்க்கையை தேடிக்கிட்டு என்ன மாதிரி துன்பப்படுறாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். பிரபா சொல்றார், நடுத்தருவுல கணவனை தேடக்கூடாது அப்படின்னு சொல்றார். இன்னைக்கு நடுத்தருவுல தான் தேடிட்டு இருக்காங்க இல்லையா? வீட்டுல கல்யாணம் எல்லாம் பண்ணிட்டு சொன்னா சொல்லலாம், சொல்லலைன்னா சொல்லாம கூட இருக்கலாம். என்னமோ நடக்குது. சமாஹிதம் தே ஹிருதயம் யத்ரேமான் பரிவத்சரான் சாத்வாம் பிரம்மன் நிரூப வதுஹு காமம் ஆசு பஜிஷ்யதி. ஓ புனித முனிவரே, நீங்கள் இத்தனை ஆண்டுகளாக உங்கள் மனதில் நினைத்த வண்ணமே அந்த இளவரசி இருப்பாள். அவள் விரைவில் உங்களுடையவள் ஆகி உங்கள் மன திருப்திக்கு ஏற்றபடி தொண்டு செய்வாள். அவள் என்ன பண்ண போறா? உங்களுக்கு சேவை செய்ய போறா. உங்களுடைய இந்த தவ வாழ்க்கை, இவ்வளவு அற்புதமான ஒரு தவ வாழ்க்கை நீங்க வாழ்றீங்களே, இந்த தவ வாழ்க்கைக்கு ஏற்ற ஒரு மனைவியா அவள் இருக்க போகிறாள் அப்படின்னு சொல்ற. விஜயலட்சுமி மாதாஜி படிக்கிறீங்களா? எஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. படிக்கிறேன்.
பொருளுரை ஸ்ரீல பிரபுபாதிக்கு ஜெய். பகவான் பக்தரின் மன விருப்பத்திற்கு ஏற்றபடி எல்லா ஆசைகளையும் வழங்குகிறார். அதனால் பகவான் கர்த்தவ முனிவருக்கு அறிவித்தார், உங்களை திருமணம் செய்து கொள்ள வரும் பெண் ஒரு இளவரசி ஆவாள். மயன் ஸ்வயம்புவ மனுவின் மகள், உங்கள் நோக்கத்திற்கு ஏற்றவள். பகவானின் கருணையால் மட்டுமே ஒருவர் அவர் விருப்பம் போல நல்ல மனைவியை அடைய இயலும். அது போலவே பகவானின் கருணையால் மட்டுமே ஒரு பெண் அவள் மனதுக்கு உகந்த கணவனை அடைய இயலும். ஜட உலக இருப்பின் ஒவ்வொரு பரிவர்த்தனையிலும் நாம் பகவானை வழிபட்டால் எல்லாம் நல்லபடியாகவும் நம் மனதுக்கு இசைந்ததாகவும் நடக்கும் என்று கூறப்படுகிறது. சொல்லப்போனால் எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் பரமபுருஷ பகவானின் பாதுகாப்பை பெற வேண்டும். அவர் எடுக்கும் முடிவையே முழுவதும் சார்ந்திருக்க வேண்டும். நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கிறது. அதனால் ஆசைகளின் நிறைவு பரமபுருஷ பகவானை நம்பி விடப்பட வேண்டும். அதுவே சிறந்த முடிவாகும். கர்த்தவ முனிவர் ஒரு மனைவியை மட்டும் விரும்பினார். ஆனால் அவர் பகவானின் பக்தரான காரணத்தால் பகவான் அவருக்கு அரசரின் மகளை இளவரசியை மனைவியாக தேர்ந்தெடுத்தார். இவ்வாறு கர்த்தவ முனிவரின் அவரின் எதிர்பார்ப்புக்கு அப்பாற்பட்ட மனைவியை பெற்றார். நாம் பரமபுருஷ பகவானின் தேர்வை சார்ந்தால் நம் விருப்பத்தை விட சிறந்த செல்வமான ஆசைகளை பெறுவோம். கர்த்தவ முனிவர் ஒரு பிராமணர், மாறாக மன்னர் ஸ்வயம்புவ மனு ஒரு சத்திரியர் என்பதும் இங்கு நோக்கப்படுகிறது. அதனால் அந்த நாட்களிலும் கலப்பு திருமணம் வழக்கில் இருந்தது. நடைமுறை என்னவென்றால், ஒரு பிராமணன் சத்திரியன் பெண்ணை மணக்கலாம். ஆனால் ஒரு சத்திரியன் பிராமணனின் பெண்ணை மணக்க இயலாது. வேதகால சரித்திரத்தில் நமக்கு சான்றுகள் உள்ளன. சுக்கராச்சாரியார் அவர் பெண்ணை மகாராஜா யயாதிக்கு கொடுத்தார். ஆனால் அந்த அரசன் பிராமணனின் பெண்ணை மணந்து கொள்ள மறுத்தார். பிராமணரின் சிறப்பு அனுமதியுடன் தான் அவர்கள் மணந்து கொள்ள முடிந்தது. அதனால் கலப்பு மனம் பல லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் பழங்காலத்தில் தடை செய்யப்படவில்லை. ஆனால் அப்பொழுது சமூக நடத்தையில் ஒழுங்குமுறை இருந்தது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ இந்த திருமணத்துல அனுலோமா பிரதிலோமா இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஒரே கேட்டகரியில இருக்கிறவங்க திருமணம் செய்துக்கிட்டது அனுலோமா. என்ன ஒரு இதுல ஸ்டாண்டர்ட் என்ன அப்படின்னாக்க, ஆண் எப்பவுமே உயர்ந்த நிலையில இருக்கணும். பெண் உயர்ந்த நிலையில இருந்து ஆண் பெண்ணை விட குறைந்த நிலையில இருக்கக்கூடாது. இன்னைக்கும் அந்த மாதிரி நடைமுறைகள் இருக்கு. வயசுலயும் கூட இருக்கணும், ஆண் வயதுல கூட இருக்கணும், பெண் வயது கூட இருக்கக்கூடாது. ஆனா இப்ப அதெல்லாம் பார்க்க மாட்டேங்கிறாங்கல்ல. வயசு குறைச்சலா இருந்தாலும் பரவாயில்லன்னு கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கிறாங்க. இன்னொரு நடைமுறை இப்ப நடக்குது. அதே மாதிரி சம்பாதிக்கிறதும் ஆண் அதிகமா இருக்கணும், பெண் ஆணை சார்ந்து பெண் இருக்கிற மாதிரி தான் இருக்கணும். பெண்ணை சார்ந்து ஆண் இருக்கிற மாதிரி எப்பவுமே இருக்கக்கூடாது. அதனால இந்த வர்ணங்கள் கூட பார்த்தோம் அப்படின்னாக்க, இங்க கர்தமர் பிராமணர், ஸ்வயம்புவமனு ஒரு சத்திரியர். பிராமணரை விட சத்திரியர் ஒருபடி குறைஞ்சவர் தான். ஆனாலும் ஒரு பிராமணர் சத்திரியுடைய பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனா ஒரு சத்திரிய ஆண் ஒரு பிராமண பெண்ணை திருமணம் செய்துக்க கூடாது. சோ இதேதான் நம்ம பார்க்கலாம். சுக்கராச்சாரியாருடைய பெண் அவங்க யயாதி அந்த கடத்துல இவங்க விழுந்துருவாங்க, இந்த பொண்ணு விழுந்துருவா. சோ அவர் காப்பாத்துவார். ஆனா அந்த பெண்ணுக்கு அந்த யயாதியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையா இருக்கும். அவர் பண்ணிக்க மாட்டேன்ருவார். நீ ஒரு பிராமணனுடைய பெண், நானோ சத்திரியன், நீ திருமணம் செய்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுவார். ஆனா அதுக்கப்புறம் அந்த பெண் சுக்கராச்சாரியார்கிட்ட போய் ரொம்ப கேட்டு, இல்ல நான் அவர் தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி பெரிய கதை. சுக்கராச்சாரியோட பெண்ணோட கதை பெரிய கதை. தேவயானி, அதுக்கப்புறம் சர்மிஷ்டா, இந்த ரெண்டு பேரும், சர்மிஷ்டாக்கும் தேவயானிக்கும் பயங்கர போட்டி. தேவயானி சர்மிஷ்டாவும் எப்ப பார்த்தாலும் சண்டை. ஆனா கண்டிஷன், நீ சர்மிஷ்டா கூட சேரக்கூடாது அப்படின்னு. திரும்ப யயாதி அவ மூலமா குழந்தை பெற்று அதுக்கப்புறம் அவர் கிழவனா போகும்படி சாபம் கிடைச்சு பெரிய கதை அவரோடது. யாத ஆத்மபிருத்தம் வீரியம் நவதா பிரசவிஸ்வ விஸ்யதி வீர்யே த்வதீயே ருஷய ஆதாஸ்யந்தி அஜ்ஞாத்மனஹ. உங்களால் அவரிடம் உண்டாக்கப்பட்ட கருவில் இருந்து அவர் 9 பெண்களை பெற்றெடுப்பாள். நீங்கள் பெற்ற பெண்களின் மூலமாக முனிவர்கள் குழந்தைகளை பெறுவார்கள். எத்தனை குழந்தைங்க பிறக்க போறாங்க கொண்டு பகவான் சொல்லிட்டார். 9 பெண் குழந்தைங்க பிறக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டார். ரொம்ப ஈஸியா எல்லாரையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம். ஒரு பெண் பிறக்கிறதுனால இங்க கல்யாணம் பண்றது அப்படிங்கிறது
ஆனா இன்னைக்கு யாரும் அதை பத்தி எல்லாம் கவலைப்படுறது இல்லையா? அதான் அவங்கவுங்கள பாத்துக்கிறாங்களே, அது வேற விஷயமா போயிட்டு இருக்கு. முன்னாடி நம்ம கல்யாணம்லாம் நடக்கும்போது அந்த மாதிரி இருந்தது. பெண் குழந்தைகள்லாம் ஆஹா இத்தனை பெண் குழந்தைங்க இருக்காங்களே, இவங்களெல்லாம் கரையேற்றணுமே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு கவலை இருக்கு. இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது. சோ அதனால அந்த 9 பெண் குழந்தைகளும் 9 விதமான ரிஷிகளுக்கு திருமணம் செய்து கொடுக்கப்பட்டு அவங்களால மக்கள் தொகை ரொம்ப அற்புதமான முறையில நல்ல குடிமகன்கள் உருவாவாங்க அப்படிங்கறதையும் சொல்றார். அதுக்கப்புறம் என்ன வரம் கொடுக்க போறார்? தம்ச சம்யக் அனுஷ்டாய நிதேசம் ம உசத்தமக மயி தீர்த்தி கிருதாயேஷ பிரியார்த்தோ மாம் பிரபத்ஸ்யசே. அடுத்த வரம் என்ன கொடுக்கிறார்? என்னுடைய கட்டளையை சரியாக நிறைவேற்றுவதன் மூலம் உங்களது மனது தூய்மையாக்கப்படுவதுடன் உங்களின் எல்லா செயல்களையும் பயன்களையும் என்னிடம் விட்டுவிட்டு இறுதியில் நீங்கள் என்னை அடைவீர்கள். இதுதான் கர்தம முனிவருடைய சிறப்பு. அவர் திருமணம் செய்துக்கணும்னு ஆசைப்பட்டாலும் புலனின்பத்துக்காக அவர் ஆசைப்படல. அவருடைய கடமை, பிரஜாபதியான அவர் ஒரு மனைவியோட வாழ்ந்து நல்ல பிரஜைகளை உண்டாக்க வேண்டியது அவருடைய கடமை. அந்த கடமையை நிறைவேற்றுறதுக்காக பகவான் கிட்ட ஒரு நல்ல மனைவி வேணும்னு கேட்டார். அப்ப பகவான் சொல்றார், நீங்க இவ்வளவு தூய்மையான மனதோட என்ன பிரார்த்தனை பண்ணிருக்கீங்க, எனக்கு பக்தி பண்ணிருக்கீங்க, கண்டிப்பா நீங்க கடைசியில என்கிட்ட சேருவீங்க அப்படிங்கறத சொல்றார். காந்திமதி மாதாஜி படிக்கிறீங்களா? கிருஷ்ண மாதாஜி படிக்கிற மாதாஜி. பொருளுரை. இங்கு தீர்த்த என்னும் சொற்கள் குறிப்பிடத்தக்கவை. தீர்த்த என்றால் தானம் கொடுக்கப்படும் புனித இடமாகும். மக்கள் பல இடங்களுக்கு யாத்திரை செல்வதும் தானத்தை வாரி கொடுப்பதும் வழக்கம். இந்த பழக்கம் இன்றும் உள்ளது. அதனால் பகவான் கூறினார், உங்களுடைய செயல்களும் அச்செயல்களின் முடிவுகளையும் புனிதப்படுத்துவதற்கு எல்லாவற்றையும் என்னிடம் அர்ப்பணியுங்கள். இது பகவத்கீதையிலும் உறுதி செய்யப்படுகிறது. நீங்கள் எதை செய்தாலும், எதை உண்டாலும், எதை தியாகம் செய்தாலும் முடிவு என்னிடம் கொடுக்கப்பட வேண்டும். பகவத்கீதையில் வேறொரு இடத்தில் பகவான் கூறினார், எல்லா தவங்கள் மற்றும் மனித குலத்திற்காக அல்லது தனி நன்மைக்காக செய்யப்படும் எல்லாவற்றையும் அனுபவிப்பவன் நான். அதனால் எல்லா செயல்களும் குடும்பத்தின் நலனுக்காகவோ, சமூகத்திற்காகவோ, நாட்டிற்காகவோ அல்லது பெரிய அளவில் மனித குலத்திற்காகவோ செய்யப்படுபவை கிருஷ்ண உணர்விலேயே செய்யப்பட வேண்டும். அதுவே பகவான் கர்தம முனிவருக்கு கொடுத்த அறிவுரையாகும். மகாராஜா யுதிஷ்டன் நாரத முனிவரை வரவேற்றார். நீங்கள் எங்கு இருந்தாலும் அந்த இடம் புனிதமாக்கப்படுகிறது. ஏனென்றால் பகவானே உங்கள் மனதில் எப்பொழுதும் குடியிருக்கிறார். அதுபோல பகவான் அவருடைய பிரதிநிதியின் வழிகாட்டுதலின் கீழ் கிருஷ்ண உணர்வில் நாம் செயல்பட்டால் பின்னர் எல்லாமே புனிதமாக்கப்படும். இந்த குறிப்பே அதன்படி செய்யப்பட்ட கர்தம முனிவருக்கு கொடுக்கப்பட்டது. பின்னால் வெளியிடப்படும் பதங்களில் உள்ளது போல கர்தம முனிவர் மிகச்சிறந்த மனைவியையும் குழந்தைகளையும் பெற்றார். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சோ பகவத்கீதை 2 ஸ்லோகம் இந்த பொருளுரையில பிரபா கொடுத்திருக்கார். என்னென்ன ஸ்லோகம் கொடுத்திருக்காரு, யார் சொல்றீங்க? यत्करोषि यदस्नासि यज्जुहोषि तदासि यत्तपस्यसि कौन्तेय तत्कुरुष्व मदर्पणम्. வெரி குட், தேங்க்யூ மாதாஜி. அப்புறம் இன்னொரு ஸ்லோகம் என்ன? भोक्तारां यज्ञतपसां माताजि. எஸ் எஸ். भोक्तारां यज्ञतपसां सर्वलोकमहेश्वरं सुहृदं सर्वभूतानां ज्ञात्वा मां शान्तिं ऋच्छति. தேங்க்யூ மாதாஜி, தேங்க்யூ. சோ 9வது அத்தியாயத்துல ஒரு ஸ்லோகம், 5வது அத்தியாயத்தினுடைய கடைசி ஸ்லோகம், 2 ஸ்லோகம் இங்க கொடுத்திருக்காரு. எத் கரோஷி எத் அஸ்னாஷி எத் ஜுஹோஷி ததாசி எத் தபஸ்யசி கௌந்தேய தத் குருஷ்வ மதர்ப்பணம். மதர்ப்பணம்னா எனக்கே அர்ப்பணமா பண்ணு அப்படின்னு சொல்ற. பத்திரம் புஷ்பம் பலம் தொயம் அடுத்தது இந்த ஸ்லோகம். சோ அந்த மாதிரி கர்தம முனிவர் இந்த மாதிரி இருக்கிறதுனால அவர் கண்டிப்பா பின்னால பகவானை அடைவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கிருத்வா தயாம் ச ஜீவேஷு தத்வா சா பயமாத்மவான் மை ஆத்மானம் சகஜகத் த்ரஷ்யசி ஆத்மனி சாபி மாம். எல்லா உயிர் பொருள்களிடம் அன்பு காட்டினால் நீங்கள் தன்னை உணரும் நிலையை அடைவீர்கள். எல்லாவற்றிற்கும் பாதுகாப்பு பற்றிய உறுதியை கொடுத்து நீங்கள் உங்களை உற்று நோக்குவது மட்டுமன்றி என்னில் எல்லா அண்டங்களையும் உங்களிடம் என்னையும் காண்பீர்கள். சோ இது பகவத்கீதையில 6வது அத்தியாயத்துல தியான யோகத்துல எப்படி ஒரு யோகி அப்படிங்கிறவர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான சட்டத்திட்டங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதையே தான் திரும்ப பகவான் இங்க சொல்றார். கலாவதி மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேங்க மாதாஜி. பொருளுரை வழங்கிய பிரபுபாதாவுக்கு ஜெய். எல்லா உயிர் பொருளுக்கான தன்னை உணரும் எளிய முறை
இங்கு வர்ணிக்கப்படுகிறது. இங்கு புரிந்து கொள்ளப்பட வேண்டிய முதல் தத்துவம் என்னவென்றால், இந்த உலகம் பகவானின் விருப்பப்படி உண்டாக்கப்பட்ட விளைபொருள் ஆகும் என்பதாகும். இந்த தத்துவம் மாயாவாதிகளால் தவறான வழியில் ஒப்புக்கொள்ளப்படுகிறது. உண்மையே வடிவான இறைவன் பேரண்டமாக மாறும்போது அவருடைய தனித்துவத்தை இழக்கிறார். அனைத்துமே கடவுள் என்னும் இக்கொள்கையில் எல்லாமே பகவானாக கூறப்படுகிறது. இது மாயாவாதிகளின் கருத்தாகும். ஆனால் பகவானின் தனிப்பட்ட பக்தர்கள் எல்லாவற்றையும் பகவானின் சொத்தாக எடுத்துக்கொள்கிறார்கள். நாம் பார்க்கும் அனைத்துமே பகவானின் படைப்புகளாகும். அதனால் எல்லாமே பகவானின் தொண்டில் ஈடுபடுத்தப்பட வேண்டும். இதுவே ஒருமையாகும். மாயாவாதிகளுக்கும் ஏகான்மவாதிகளுக்கும் உள்ள வேற்றுமை என்னவென்றால், மாயாவாதி பகவானின் தனித்தன்மையை ஒப்புக்கொள்வதில்லை. ஆனால் ஏகான்மவாதி பகவானை ஒப்புக்கொள்கிறார். இறைவன் பல வழிகளிலும் தன்னை பகிர்ந்து கொடுத்த போதிலும் அவருக்கென்று தனிப்பட்ட இயக்கம் உண்டு என்பதை புரிந்து கொள்கிறார். இது பகவத்கீதையில் வர்ணிக்கப்படுகிறது. நான் அண்டம் முழுவதிலும் என் அருவ வடிவில் பரவியுள்ளேன். எல்லாமே என் மேல் தங்கியுள்ளன. ஆனால் நான் உருவமாகி தங்கி இருக்கவில்லை. கதிரவனின் ஒளி பற்றிய ஒரு நல்ல சான்று உள்ளது. கதிரவன் தன் ஒளியால் அண்டம் முழுவதிலும் பரவியுள்ளது. எல்லா கோள்களும் சூரிய ஒளியினை நம்பியுள்ளன. ஆயினும் எல்லா கோள்களும் சூரிய கோளிலிருந்து வேறுபட்டன. கோள்கள் சூரிய ஒளியினை நம்பி இருப்பதால் அந்த கோள்களும் கதிரவன் என்று ஒருவர் கூற இயலாது. அதுபோல அருவம் அல்லது அனைத்து கடவுள் கொள்கையான எல்லாமே கடவுள் என்பது அறிவுக்கு பொருத்தமாக இல்லை. பகவானால் விளக்கப்பட்டது போல உண்மையான நிலை என்னவென்றால், பகவான் இல்லாமல் எதுவும் இருக்க முடியாது என்றாலும் எல்லாமே அவர்தான் என்பது உண்மையல்ல. அவர் எல்லாவற்றின்றும் வேறுபட்டவர். அதனால் இங்கும் பகவான் கூறுகிறார், இந்த உலகில் எல்லாவற்றையும் என்னிலிருந்து வேறுபாடு இல்லாததாக நீங்க பார்ப்பீர்கள். இதன் பொருள் என்னவென்றால், எல்லாமே பகவானது ஆற்றலால் விளைந்த பொருளாக கருதப்பட வேண்டும். எனவே அனைத்து பொருள்களும் பகவானின் தொண்டில் ஈடுபடுத்தப்பட வேண்டும். ஒருவருடைய சக்தி ஒருவரின் தன்னார்வத்திற்காக பயன்படுத்தப்பட வேண்டும். அதுவே சக்தியின் முழுமையாகும். ஒருவர் இரக்க குணமுள்ளவராக இருந்தால் இந்த சக்தியை உண்மையான தன்னார்வத்திற்காக பயன்படுத்த முடியும். பகவானின் பக்தர் கிருஷ்ணரை பற்றிய உணர்வு நிலையில் இருப்பவர் எப்போதும் இரக்கமுள்ளவர். அவர் மட்டுமே பக்தராக இருப்பதால் திருப்தி அடைய மாட்டார். ஆனால் பக்தி தொண்டை எல்லோரிடத்திலும் பகிர்ந்து கொள்ள முயற்சி செய்வார். பகவானின் பல பக்தர்களும் பக்தி தொண்டை மக்களிடம் பகிர்ந்து அளிப்பதில் பல துன்பங்களை சந்தித்திருக்கிறார்கள். இருப்பினும் இது செய்யப்பட வேண்டும். ஒருவன் ஹரே கிருஷ்ணா. நீண்ட பொருளுரையா இருக்கு. பண்ணி படிக்கலாம். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பொருளுரையில என்ன சொல்ல வர்றார் பிரபுபாதர் அப்படின்னாக்க, இந்த உலகம் அப்படிங்கறத பகவான் படைச்சதுக்கு அப்புறம் அவர் ஒரு தனி நபரா இல்ல அப்படின்னு சொல்றார். மாயாவாதிகளுடைய கருத்து. ஏன்னா அவர் அப்படியே எல்லாத்துலயும் என்ன ஆயிட்டார், பறந்து விரிஞ்சிட்டார். விஷரூபம், அவ்வளவுதான். இந்த விஷரூபம் தான் அவருடைய ரூபம். அதனால அவர் தனி நபர் கிடையாது அப்படிங்கிறது மாயாவாதிகளுடைய கருத்து. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க, ஒரு ஒயிட் பேப்பர் இருக்கு, அதை சுக்கா கிழிச்சிடணும். அதுக்கப்புறம் அந்த முழு தாள் இருக்குமா? இருக்காது இல்லையா? ஒரு ஒயிட் பேப்பர் சுக்கா கிழிச்சிடணும். பெரிய A4 ஷீட் இருக்கு, அது தூளா கிழிச்சிட்டோம் அப்படின்னாக்க திரும்ப அந்த A4 ஷீட் இருக்குமா? இருக்காது. அந்த மாதிரி பகவான் மொத்த பிரபஞ்சம் ஆயிட்டார். அதனால அவர் தனி நபர் கிடையாது அப்படிங்கிறது மாயாவாதிகளுடைய கருத்து. ஆனா பகவான் அப்படிங்கிறவர் பூர்ணமானவர். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணம் உதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே. ஈஷோபனிஷத்துல முதல் ஸ்லோகம், என்னுடைய முன்னுரையில இருக்கக்கூடிய ஸ்லோகம். பகவான் பூர்ணமானவர். எத்தனை பூரணங்கள் அவற்றிலிருந்து வெளிப்பட்டாலும் அவர் குறையாத முழு பூரணமாகவே இருக்கிறார். பூரணம்னா நம்ம கொழுக்கட்டைக்கு வைக்கிற பூரணம்னு நினைச்சக்கூடாது. பூரணம்னா அவர் முழுமையானவர்னு அர்த்தம். பகவான் முழுமையானவர். அவர்கிட்ட இருந்து எத்தனை முழுமைகள் வெளிவந்தாலும் அவர் குறையற்ற முழுமையாக எப்போதுமே இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. பிரபா இங்க சூரியனுடைய உதாரணத்தை கொடுக்கிறார். சூரியன் அதனுடைய ஒளியில் இருந்து வேறுபட்டது கிடையாது. வேறுபட்டதுன்னு சொல்லலாம், வேறுபட்டதும் இல்லைன்னு சொல்லலாம். சூரியன் இல்லாம சூரிய ஒளி கதிர்கள் கிடையாது. அதனால மற்ற கோள்கள் எல்லாம் சூரியன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால பகவான் அவருடைய சக்தியினால எல்லா இடத்துலயும் விரிஞ்சிருக்கார். இது யோகம் ஐஸ்வரம் 9வது அத்தியாயத்துல 4வது ஸ்லோகத்துல இருந்து 10வது ஸ்லோகம் வரைக்கும் பகவானுடைய யோகம் ஐஸ்வரம். அதுல பகவான் ரொம்ப தெளிவா சொல்றார். நான் அன்னைக்கு அந்த பகுதியை படிச்சு பாருங்க அப்படின்னு சொன்னேன். பகவான் எல்லா இடத்துலயும் நிறைந்து இருக்கார். ஆனா அவர் எதுலையும் இல்லாமலும் இருக்கார்
அவருடைய பரமாத்மா அம்சமா எல்லாத்துலயும் இருக்கார். அதே மாதிரி தனிப்பட்ட நபரா கிருஷ்ணரா கோலோக பிருந்தாவனத்திலயும் இருக்கார், பக்தர்களுடைய இதயத்துல இருக்கார், எல்லா இடத்துலயும் பகவான் இருக்கார். அதனால எல்லாம் கடவுள் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? அதுவும் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். எல்லாமே கடவுள் அப்படின்னு சொல்ல முடியாது. அவருடைய சக்திகள் தான் எல்லாம் அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கணும். அப்போ பக்தனுக்கும் மாயாவாதிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, பக்தன் பகவானுடைய சக்திகள் தான் இதெல்லாம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த சக்திகளை பகவானுடைய தொண்டுல ஈடுபடுத்துறார். அதான் யுக்த வைராக்கியம் அப்படின்னு பேர். அநாசக்தஸ்ய விஷயான் யதாகம் உபயுஞ்சதக நிர்பந்தே கிருஷ்ண சம்பந்தோ யுக்தம் வைராக்கியம் உச்சதே. யுக்த வைராக்கியம் அப்படின்னா இது பகவானுடைய சக்தி, இந்த சக்தியை நான் பகவானுடைய சேவையில ஈடுபடுத்துறேன். இல்லைன்னா ஜூமுக்கும் பாகவதத்துக்கும் என்ன சம்பந்தம் இல்லையா? பகவத்கீதை டெய்லி காலம்புற நம்ம ஜபம் பண்றோம், என்ன சம்பந்தம் இருக்கு இல்லையா? அத பகவானுடைய சக்தி, இந்த சக்தியை பகவானுடைய சேவையில நாம ஈடுபடுத்துறோம். சோ இதுதான் வைஷ்ணவர்கள். இதே மாயாவாதிகள் என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் மாயை, அது மாயை, இது மாயை, எல்லாம் மாயைன்னு சொல்லிட்டு திரும்ப அவங்க அந்த மாயைக்கே அடிமையாயிடுவாங்க. ஓகே, நேரம் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள், கருத்துக்கள் ஏதாவது இருக்கா இன்னைக்கு படிச்சதுல? ஓகே, பிரம்ம சம்ஹிதை போலாமா? போலாம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சரி, சொல்லுங்க மாதாஜி. ஏகோபி அசௌரசயிதம் ஜகதண்ட கோட்டிம் யச்சத்திரஸ்தி ஜகதண்ட சயாயதந்தஹ அண்டாந்தரஸ்த பரமாணு சயாந்தரஸ்தம் கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. நான் சொல்றேன் மாதாஜி. மீனா மாதாஜி நேத்தே கேட்டாங்க, அவங்களுக்கு அப்புறம் மாதாஜி கார்த்திகை மாதாஜி சொல்றேன். சொல்லுங்க, உங்களுக்கு விட்டு கொடுத்துட்டாரு, சொல்லுங்க. ஏகோபியசௌரசயிதும் ஜகதண்ட கோட்டிம் யச்சக்திரஸ்தி ஜகதண்ட சயந்தரஸ்தயன் யச்சக்திரஸ்தி ஜகதண்ட சயாயதந்தஹ யச்சக்திரஸ்தி ஜகதண்ட சயாயத் அந்தஹ அண்டாந்தரஸ்த பரமாணு சயாந்தரஸ்தம் கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. தேங்க்யூ மாதாஜி. ஏகோபியசௌரசயிதம் ஜகதண்ட கோடிம் யச்சக்திரஸ்தி ஜகதண்ட சயாயதந்தஹ அண்டாந்தரஸ்த பரமாணு சயாந்தரஸ்தம் கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி நான் சொல்றேன் மாதாஜி. உமா மாதாஜி சொல்லுங்க. சொல்றேன் மாதாஜி. ஏகோபி அசௌ ரசாயிதம் ஜகதண்ட கோடிம் யத் சக்திர் அஸ்தி ஜகதண்ட சயாயத் அந்தஹ அண்டாந்திரஸ்த பரமாணு சயாந்திரஸ்தம் கோவிந்தமாதி புருஷம் தம்மஹம் பஜாமி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஏகோபி அசௌரசயிதம் ஜகதண்ட கோடிம் யச்சக்திரஸ்தி ஜகதண்ட சயாயத்தந்தஹ அண்டாந்தரஸ்த பரமாணு சயாந்தரஸ்தம் கோவிந்தம் ஆதி புருஷம் தம்மகம் பஜாமி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஏகோபியசௌரசயிதம் ஜகதண்ட கோட்டிம் யச்சக்திரஸ்த ஜகதண்ட சயாயதந்தஹ அண்டாந்தரஸ்த பரமாணு சயாதரஸ்தம் கோவிந்தம் ஆதி புருஷம் தமஹம் பஜாமி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ மாதாஜி. வேற யாராவது? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சுலோச்சனா மாதாஜி. ஏகோப்யசௌரசயிதும் ஜகதண்ட கோட்டிம்
यश्चक्तिरस्ति जगदण्डकयादन्तः अण्डान्तरस्थपरमाणुजयन्तरस्थम् गोविन्दमादिपुरुषं तमहं भजामि. हरे कृष्णा माताजी. ஹரே கிருஷ்ணா. ஓகே, அடுத்த ஸ்லோகம் போலாமா? யத்பாவபாவிததியோ மனுஜாஸ்ததைவ சம்பிராப்ய ரூபமஹிமாஷனயானபூஷः शुद्धैर्यम् एव निगम प्रतितैस्तुवन्ति गोविन्दमादिपुरुषं तमहं भजामि. சோ நம்ம இன்னைக்கு படிச்சதுக்கும் இந்த ஸ்லோகத்துக்கும் நெருக்கமான தொடர்பு இருக்கு. I adore the same Govinda, the primeval Lord, in whose praise men who are imbued with devotion sing the mantra shuktas told by the Vedas by gaining their appropriate beauty, greatness, thrones, conveyances and ornaments. So பகவானை வழிபட்டா பகவான் நமக்கு எல்லா விதமான மங்களகரமான எல்லாத்தையும் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு பார்த்தோம். என்ன வழிபடுறவர்கள் யாரும் விரக்தி அடையிறது கிடையாது, அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு பகவான் சொல்லியிருந்தார். அதான் இங்க பிரம்மா சொல்றார். யாரெல்லாம் அடைகிறாங்களாம்? இங்க பாத்தீங்கன்னா எத் பாவ பாவிததியோ மனுஜாஸ்ததைவ, அதாவது மனுஜ அப்படின்னாக்க மக்கள் அப்படின்னு சொல்றார். சோ அவங்களுக்கு அவங்களுடைய பாவத்துக்கு அவங்களுடைய என்ன மாதிரி பகவான் அணுகுறாங்களோ அதுக்கேத்த மாதிரி எல்லாமே அவங்களுக்கு கிடைக்குது. நிகம அப்படின்னா வேதங்கள், நிகம கல்பத்தரோர் அப்படின்னு சொல்றோம். வேதங்களுடைய கனிந்த பழம்னு சொல்றோம். நிகம அப்படின்னா வேதங்கள். சோ அந்த வேதங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கிற மந்திரங்களால வழிபடப்படக்கூடியவர் பகவான். நிகம பிரதிதை ஸ்துவந்தி. ஸ்துவந்தி அப்படின்னாக்க மந்திரங்கள். அந்த வேதங்கள்ல கொடுக்கப்பட்ட வேத மந்திரங்களால அந்த மாதிரி வேத மந்திரங்களை உச்சரிச்சு பகவானை வழிபடுறோம். அப்படி வழிபடுறவங்களுக்கு என்னென்ன கிடைக்குது அப்படின்னா, சம்பிராபிய ரூப மகிமாஷன யான பூஷக, சம்பிராபிய ரூப மகிமாஷன யான பூஷக எல்லாமே கிடைக்குது. அவங்களுக்கு உண்டான அழகு, அவங்களுக்கு தேவையான ஆபரணங்கள், அதுக்கப்புறம் வாகனங்கள், என்னென்ன அவங்களுக்கு தேவையோ எல்லாமே பகவான் கொடுக்கிறார். எல்லாருக்கும் பகவான் அவங்களுடைய தேவைகளை நிறைவேற்றார். அப்படிப்பட்ட கோவிந்தனை நான் வழிபடுறேன் அப்படின்னு சொல்லி இங்க பிரம்மா பிரார்த்தனை செய்றார். ஓகே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. வஞ்சா கல்பத்தருபேஷ்ட கிருபா சிந்துப்ய ஏவ ச பதிதானாம் பாவனேभ्यो வைஷ்ணவேभ्यो நமோ நமः. அனந்த கோட்டி வைஷ்ணவ விருந்த கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். கௌர் பிரேமானந்தே. ஹரி ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. हरे कृष्णा माताजी. थैंक यू माताजी. थैंक यू माताजी. हरे कृष्णा. थैंक यू माताजी. हरे कृष्णा माताजी. थैंक यू माताजी. हरे कृष्णा. हरे कृष्णा माताजी. हरे कृष्णा. हरे कृष्णा माताजी. थैंक यू माताजी. हरे कृष्णा. थैंक यू. थैंक यू माताजी. हरे कृष्णा. नमस्ते माताजी. थैंक यू माताजी. हरे कृष्णा माताजी. थैंक यू माताजी. थैंक यू. हरे कृष्णा. थैंक्स माताजी. हरे कृष्णा. हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. थैंक यू ऑल. हरे कृष्णा.